ஹாய், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தோசைக்கு இன்னொரு விதமான சட்னி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு வாணலில் வரமிளகா, மல்லி, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சும்மா 2 வெந்தயம், 2 சீரகம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே வாணலில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 2 நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த புளியினோட தன்மை இந்த குளிர் டைமுக்கு சில பேருக்கு இருமல்லாம் கொடுக்கும். அதுக்காக இஞ்சி சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும். அந்த கரகரப்பு தன்மை அந்த இச்சிங்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இஞ்சி எல்லாத்துலேயுமே குளிர் டைமில் ரொம்ப சேர்த்துக்க நல்லது. சூப்பராக இருக்கும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை வச்சு தாளித்து எடுத்துக்கோங்க. தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் தேங்காய் தான் இதுக்கு மெயின் டிஷ்ஷு. தேங்காய் சொல்லவே இல்லை நான். தேங்காய் இதுக்கு ரொம்ப மெயின் டிஷ்ஷு. தேங்காய் சேர்த்தா தேங்காய் சட்னி, தேங்காய் சேர்க்கலாம் தக்காளி சட்னி. நேற்று பொட்டுக்கடலை சேர்த்துருந்தேன், அது பொட்டுக்கடலை சட்னி. பொட்டுக்கடலை சேர்க்காட்டி அது தக்காளி சட்னி தான். இது மாதிரி ஏதோ ஒரு மெயின் டிஷ்ஷாக செஞ்சிங்கன்னா மெயினாக வச்சு தேங்காய் அல்லது தக்காளி எதுவும் மெயினாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்